ஆனால் இன்னைக்கு கொடுமை என்ன? இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இதை இந்த ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது தெரியும்? எத்தனை பேருக்கு இதுல கொடுமை என்னன்னா, அந்த 2006 மாலேகான் பிளாஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதுல 10 வருஷம் முஸ்லிம்கள் ஆல்ரெடி ஜெயில இருந்துட்டாங்க. இருந்துட்டு ஏமான் கார்கோடைய விசாரணைக்கு பின்னாலதான் இவங்க அக்யூஸ்ட் இல்லை இவங்கன்னு பிரக்யா சிங் தாக்கூரை பிடிச்சாங்க. அது வரைக்கும் 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டான். 10 வருஷம். ஒரு நாள் சிறையில் இருக்க முடியாது. அதான் உண்மை. ஒரு நாள் சிறையில் இருக்க முடியாது. அதுவும் தீவிரவாதி பட்டத்தை சுமந்து கொண்டு சிறையில் இருப்பதாக இருந்தால் சக கைதிகளோட உங்களை சேர்க்க மாட்டாங்க. ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட்டட் செல்ஸ் இருக்கும், அதுல தான் வைப்பான். ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தான் வைப்பான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க முடியாது. அதான் சொல்றேன். அதுல ஒருத்தர் கோவிட்ல இறந்து போனாரே, யோசித்து பார்க்க வேண்டும். உலக சமூகம் யோசிக்க வேண்டும். பாதிப்புக்கு இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் உள்ளாகிறார்கள் என்கின்ற அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். கோவிட்ல கொரோனா நேரத்துல மூச்சு விட முடியாமல் திணறி போய் செத்தானே அந்த முஸ்லிம், அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னையா தப்பு பண்ணோம் இந்த நாட்டுல? எவனோ வைத்த குண்டிற்கு, எவனோ செய்த வன்முறைக்கு முஸ்லிம் என்ற பெயர் தாங்கியதற்காக இவ்வளவு பெரிய அநியாயமா?